வணக்கம் தலைவா! சூப்பரு. இன்னைக்கு நாம இந்த வீடியோல எத பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க சில முக்கியமான தகவல்கள பற்றி இந்த வீடியோல பார்க்கலாங்க. அரசு பள்ளிகளில் சிறப்பு பட்டதாரி ஆசிரியர் நியமனத்துக்கான வழிகாட்டுதலை பள்ளிக் கல்வித்துறை திடீரென வெளியிட்டிருக்காங்க. இது குறித்து பள்ளிக் கல்வித்துறை செயலாளர் பி. சந்திரமோகன் வெளியிட்டுள்ள அரசாணையின் விவரம் என்ன? அரசு மற்றும் உயர்நிலை, மேல்நிலை பள்ளிகளில் பயிலும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு கல்வி வழங்குவதற்காக சிறப்பு பி.எட் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. அந்த பணியிடங்களுக்கென பிரத்யேக விதிகள் எதுவரும் இதுவரை வகுக்கப்படாமல் இருந்தது. அதை கருத்தில் கொண்டு சிறப்பு பட்டதாரி ஆசிரியர்கள் நியமனத்திற்கான விதிமுறைகளை வகுக்குமாறு பள்ளி கல்வி இயக்குநரகம் தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. இது தொடர்பாக தேசிய ஆசிரியர் கல்விக் குழுமம் NCERT சில விதிகளை வகுத்துள்ளது. அதேபோல் இந்திய புனர்வாழ்வு குழுமம் RCI வழிகாட்டுதலின் அடிப்படைகளை வெளியிட்டிருக்கிறது. அவற்றின் அடிப்படையில் சிறப்பு பட்டதாரி ஆசிரியர்களுக்கென விதிகள் வகுக்கப்பட்டு அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி நிரந்தர பணியிடங்கள் உள்ள பட்டதாரி ஆசிரியர்களுக்காக இந்த தகவலை வெளியிட்டிருக்காங்க. விதிகள் அனைத்தும் தற்காலிக சிறப்பு பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் பொருந்தும். அதில் சில விதிகள் மாற்றப்பட்டு சூழலுக்கேற்ப மாற்றம் செய்யப்படுகிறது. அந்த வகையில் பள்ளி கல்வித்துறை துணை இயக்குநரகம் பணியாளர் நலன் சிறப்பு பட்டதாரி ஆசிரியர்களுக்கென நியமன அதிகாரியாக செயல்படுவார். பொது பிரிவில் 53 வயதும் பிற பிரிவுகளில் 58 வயதும் நிறைவு செய்தவர்களுக்கு இந்த பணியில் சேர தகுதி இல்லை. பணியில் சேர்பவர்களுக்கு கட்டாயம் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருத்தல் அவசியம். சோ இந்த தற்காலிக பணியிடங்களா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, பணியில சேரணும் அப்படின்னா டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருத்தல் அவசியமாக இருக்கும். மேலும் அந்த பணியிடங்களுக்கு 12 வகையான கல்வி தகுதிகள் அரசிடத்தில் வெளியிடப்பட்டது. அதன் அடிப்படையிலேயே சிறப்பு பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்காங்க. சோ இது பாத்தீங்கன்னா எதுக்காக குறிப்பிட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறப்பு பட்டதாரி ஆசிரியர்களுக்கு யாரா இருந்தாலும் அவங்கள பணியில சேர்த்துக்கலாம். ஆனா டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல போறேன். தற்காலிகமாக நியமிக்கப்படும் ஆசிரியர்கள் பாத்தீங்கன்னா தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருத்தல் அவசியம். சோ இதுவும் பாத்தீங்கன்னா இப்பயும் அந்த தகுதி தேர்வுல தேர்ச்சி பெற்றிருக்கணும். நியமிக்கப்படும் ஆசிரியர்கள் கண்டிப்பாக தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கணும். அரசு பள்ளிகளில் பட்டதாரி ஆசிரியர் நியமனத்திற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை பள்ளி கல்வித்துறை வெளியிட்டிருக்காங்க. இது குறித்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சந்திரமோகன் சில தகவல் வெளியிட்டிருக்காரு. பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்காகவே இதை நாங்க மாத்தி அமைச்சிருக்கோம் அப்படின்றதையும் அவர் தெள்ள தெளிவாக நமக்கு குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க. சோ அடுத்து பாத்தீங்கன்னா அந்த வகையில பள்ளி கல்வி இயக்குனரும் பட்டதாரி ஆசிரியர் நியமன அதிகாரியாக தான் செயல்படுவாரு. அதையும் அவர் குறிப்பிட்டு சொல்லிட்டாரு. மேலும் அந்த 12 வகையான பணியிடங்களை நிரப்புவதற்கு தற்காலிக ஆசிரியர்கள் கண்டிப்பாக தகுதி தேர்வுல தேர்ச்சி பெற்றிருக்கணும். அதையும் அவங்க சொல்லிட்டாங்க. சோ கண்டிப்பா தகுதி தேர்வுல தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்றதையும் குறிப்பாக சொல்லிட்டாங்க. சோ அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு விஷயம் நமக்கு வர இருக்குங்க. பள்ளி பள்ளி கல்வித்துறையில ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. சோ HGT ஆசிரியர்களுடைய வேகன்சிஸை இன்க்ரீஸ் பண்ண இருக்காங்க. சோ கிட்டத்தட்ட HGT ஆசிரியர்களுடைய வேகன்சிஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ஒரு 2700 வேகன்சிஸ் தற்சமயம் போடுறாங்க அப்படின்னா ஆனா 13,000 பேர் பாத்தீங்கன்னா ரெடியா இருக்காங்க. 23,000 பேர் ரெடியா இருக்காங்க. அதுல ஒரு செலக்டிவான முன்னேறி பட்டியல் இருக்கிறவங்களே 13,000 பேர். சோ அப்படி வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணி போட்டா 13,000 பேருக்கும் பணி வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ட்டு அரசிடம் அவங்க மனுக்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. இவர்களுடைய மனுக்களை பாத்தீங்கன்னா பரிசீலனை செஞ்சுட்டு வரதா தகவல் வந்திருக்குங்க. ஸோ கண்டிப்பாக HGT வேகன்சிஸ் இன்க்ரீஸ் செய்யப்படுவதற்கு 100% வாய்ப்புகள் இருக்கு. PGTRB 2025 நோட்டிபிகேஷன் ரெடியா இருக்குங்க. எப்பொழுது வேணாலும் வெளியிடப்படலாம். நோட்டிபிகேஷன் அறிவிப்புகள் குறித்து சில முக்கியமான தகவல்கள் ரெடி ஆயிட்டு இருக்குங்க. PGTRB வேகன்சிஸ் அதிகமாக இருக்கும்ன்றதை நம்ம நம்பலாங்க. ஸோ கண்டிப்பாக பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த தகவல்களை சில முக்கியமான தகவல்களை நான் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆசிரியர் தகுதி தேர்வு சம்பந்தமா. ஸோ HGT வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. புதிய பட்டியல்கள் வர இருக்கு. SMCக்கு பாத்தீங்கன்னா அவங்களே தலைமை ஆசிரியர் SMCக்கு தற்காலிக ஆசிரியர் நியமித்துக் கொள்ளலாம் அப்படின்ற ஒரு புதிய விதிமுறைகளையும் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 உடைய நியமனம்
கண்டிப்பாக விரைவில் நடக்க இருக்குங்க. நண்பர்களே, தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் தலைவா, சூப்பரு. இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாங்க. அரசு பள்ளிகளில் சிறப்பு பட்டதாரி ஆசிரியர் நியமனத்துக்கான வழிகாட்டுதலை பள்ளி கல்வித்துறை திடீரென வெளியிட்டிருக்காங்க. இது குறித்து பள்ளி கல்வித்துறை செயலாளர் பி சந்திரமோகன் வெளியிட்டுள்ள அரசாணையின் விவரம் என்ன? அரசு மற்றும் உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் பயிலும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு கல்வி வழங்குவதற்காக சிறப்பு பிஎட் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. அந்த பணியிடங்களுக்கென பிரத்யேக விதிகள் எதுவரும் இதுவரை வகுக்கப்படாமல் இருந்தது. அதை கருத்தில் கொண்டு சிறப்பு பட்டதாரி ஆசிரியர்கள் நியமனத்திற்கான விதிமுறைகளை வகுக்குமாறு பள்ளி கல்வி இயக்குநரகம் தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. இது தொடர்பாக தேசிய ஆசிரியர் கல்வி குழுமம் NCERT சில விதிகளை வகுத்துள்ளது. அதேபோல் இந்திய புனர் வாழ்வு குழுமம் RCI வழிகாட்டுதலை அடிப்படைகளை வெளியிட்டிருக்கிறது. அவற்றின் அடிப்படையில் சிறப்பு பட்டதாரி ஆசிரியர்களுக்கென விதிகள் வகுக்கப்பட்டு அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி நிரந்தர பணியிடங்கள் உள்ள பட்டதாரி ஆசிரியர்களுக்காக இந்த தகவலை வெளியிட்டிருக்காங்க. விதிகள் அனைத்தும் தற்காலிக சிறப்பு பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் பொருந்தும். அதில் சில விதிகள் மாற்றப்பட்டு சூழலுக்கேற்ற மாற்றம் செய்யப்படுகிறது. அந்த வகையில் பள்ளி கல்வித்துறை துணை இயக்குநரகம் பணியாளர் நலன் சிறப்பு பட்டதாரி ஆசிரியர்களுக்கென நியமன அதிகாரியாக செயல்படார். பொது பிரிவில் 53 வயதும் பிற பிரிவுகளில் 58 வயதும் நிறைவு செய்தவர்களுக்கு இந்த பணியில் சேர தகுதி இல்லை. பணியில் சேர்பவர்களுக்கு கட்டாயம் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருத்தல் அவசியம். சோ இந்த தற்காலிக பணியிடங்களா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, தனியில சேரணும் அப்படின்னா டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருத்தல் அவசியமாக இருக்கும். மேலும் அந்த பணியிடங்களுக்கு 12 வகையான கல்வி தகுதிகள் அரசு திட்டத்தில் வெளியிடப்பட்டது. அதன் அடிப்படையிலேயே சிறப்பு பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்காங்க. சோ இது பாத்தீங்கன்னா எதுக்காக குறிப்பிட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறப்பு பட்டதாரி ஆசிரியர்களுக்கு யாரா இருந்தாலும் அவங்கள பணியில சேர்த்துக்கலாம். ஆனா டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல போறேன். தற்காலிகமாக நியமிக்கப்படும் ஆசிரியர்கள் பாத்தீங்கன்னா தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருத்தல் அவசியம். சோ இதுவும் பாத்தீங்கன்னா இப்பயும் அந்த தகுதி தேர்வுல தேர்ச்சி பெற்றிருக்கணும். நியமிக்கப்படும் ஆசிரியர்கள் கண்டிப்பாக தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கணும். அரசு பள்ளிகளில் பட்டதாரி ஆசிரியர் நியமனத்துக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை பள்ளி கல்வித்துறை வெளியிட்டிருக்காங்க. இது குறித்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சந்திரமோகன் சில தகவல் வெளியிட்டிருக்காரு. பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்காகவே இதை நாங்க மாத்தி அமைச்சிருக்கோம் அப்படின்றதையும் அவர் தெள்ள தெளிவாக நமக்கு குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க. சோ அடுத்து பாத்தீங்கன்னா அந்த வகையில பள்ளி கல்வி இயக்குநரும் பட்டதாரி ஆசிரியர் நியமன அதிகாரியாகத்தான் செயல்படுவாரு. அதையும் அவர் குறிப்பிட்டு சொல்லிட்டாரு. மேலும் அந்த 12 வகையான பணியிடங்களை நிரப்புவதற்கு தற்காலிக ஆசிரியர்கள் கண்டிப்பாக தகுதி தேர்வுல தேர்ச்சி பெற்றிருக்கணும். அதையும் அவங்க சொல்லிட்டாங்க. சோ கண்டிப்பா தகுதி தேர்வுல தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்றதையும் குறிப்பாக சொல்லிட்டாங்க. சோ அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு விஷயம் நமக்கு வர இருக்குங்க. பள்ளி பள்ளி கல்வித்துறையில ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. சோ HGT ஆசிரியர்களுடைய வேகன்சிஸ இன்க்ரீஸ் பண்ண இருக்காங்க. சோ கிட்டத்தட்ட HGT ஆசிரியர்களுடைய வேகன்சிஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ஒரு 2700 வேகன்சிஸ் தற்சமயம் போடுறாங்க அப்படின்னா, ஆனா 13,000 பேர் பாத்தீங்கன்னா ரெடியா இருக்காங்க. 23,000 பேர் ரெடியா இருக்காங்க. அதுல ஒரு செலக்டிவான முன்னேறி பட்டியல் இருக்கிறவங்களே 13,000 பேர். சோ அப்படி வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணி போட்டா 13,000 பேருக்கும் பணி வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ட்டு அரசிடம் அவங்க மனுக்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. இவர்களுடைய மனுக்களை பாத்தீங்கன்னா பரிசீலனை செஞ்சுட்டு வரதா தகவல் வந்திருக்குங்க. ஸோ கண்டிப்பாக HGT வேகன்சிஸ் இங்கு செய்யப்படுவதற்கு 100% வாய்ப்புகள் இருக்கு. PGTRB 2025 நோட்டிபிகேஷன் ரெடியா இருக்குங்க. எப்பொழுது வேணாலும் வெளியிடப்படலாம். நோட்டிபிகேஷன் அறிவிப்புகள் குறித்து சில முக்கியமான தகவல்கள் ரெடி ஆயிட்டு இருக்குங்க. PGTRB வேகன்சிஸ்
அதிகமாக இருக்கும்ன்றத நம்ம நம்பலாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த தகவல்கள்ல சில முக்கியமான தகவல்கள நான் இந்த வீடியோ பதிவுல உங்களுக்கு சொல்லப் போறேன். ஆசிரியர் தகுதி தேர்வு சம்மந்தமா. ஸோ எஸ்ஜிடியோட வேக்கன்ஸீஸும் இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. புதிய பட்டியல்கள் வர இருக்கு. எஸ்எம்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களே வந்து தலைமை ஆசிரியர் வந்து எஸ்எம்சிக்கு தற்காலிக ஆசிரியர் நியமித்துக் கொள்ளலாம் அப்படின்ற ஒரு புதிய விதிமுறைகளையும் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லிர்றேன். டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 உடைய நியமனம் கண்டிப்பாக விரைவில் நடக்க இருக்குங்க. நண்பர்களே, தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.